ராணுவ ஜெனரல் நரவணே அவருடைய புத்தகத்தில் எழுதிய வந்து கேரவன் ஆர்டிக்கல் குறிப்பிட்டிருந்தாங்க. நாடாளுமன்றத்தில் வந்து ராகுல் காந்தி கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து மோடி அவர்கள் வெளியே போயிருக்காப்புல. பாஜக என்ன பண்ணுது, விவாதிக்காத, அந்த புத்தகமே வெளியில வரல. ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு விடயத்தை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு அப்படின்னோம்னா புத்தகத்தை காட்டக்கூடாது, வெளிவராதது அப்படின்னு நீங்கள் எதுவுமே சொல்லக்கூடாது. அது இந்த நாட்டுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. ஆனால் பர்மிஷன் எக்ஸிக்யூட்டிவ் தலைமை தான் கொடுக்கணும். அதுக்காக ஒரு தொடர்பு கொள்றாரு. இருங்க போருங்க, நான் பிரதமரை கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா என்ன அர்த்தம்? அது இந்த மோடி அரசை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எந்த ஒரு பிரச்சனையிலும் அவங்க முடிவே எடுக்கிறது இல்லை. விரட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா நமது ராணுவத்தினர். ஆனால் அது எக்ஸ்போஸ் ஆகிட போது, என்னோட முகம் ரொம்ப பவர்ஃபுல்லு, 56 இன்ச்சு மார்பு, இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆகிடுன்றதுனால தான் இதை டிஸ்கஷன் கொண்டு வராமல் கத்தி கூச்சல் போட்டு கடைசியில் அவர் வெளியிலேயே அனுப்பி முட்டா பயிலுங்க இவங்க. அவங்களுக்கு என்னன்னா தாங்க எக்ஸ்போஸ் ஆகிட போகிறோன்ற அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அதில் வந்து மோடி பெயர் இடம்பெற்றதும் வந்து தேசத்தின் பாதுகாப்பு மேலே காம்ப்ரமைஸ் ஆனதுருக்கு. ஒரு நாட்டினுடைய அதிபர் சொல்லி இந்த நாட்டினுடைய பிரதமர் ஒரு பயணத்தை மேற்கொள்றாருன்னா எதுக்காக நீங்கள் போனீங்க? அது சொல்லுங்க நாட்டம். அது சொல்றதுக்கு தைரியம் இல்லை. அடுத்தபடி அதானிக்கு வந்துட்டு அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அழுத்தம் தூக்குறதுன்னு முடிவெடுத்துட்டாங்க. அது மிகப்பெரிய அளவுக்கு அவப்பேரா முடியுன்றதுனால அதை தப்பிக்கிறதுக்காக தான் இந்தியாவுடைய நலன். அமெரிக்க அதிபர் பயன்பெற மோடி வந்து இஸ்ரேலுக்கு போய் ஆடியது பாடியது இட் ஒர்க்டு அப்படின்னு சொல்லி ஒர்க்டுன்னு என்னது? தட் இஸ் வாட் வி வாண்டட் டு நோ. அதற்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய அவமானங்கள் அது வெளியேறிச்சுன்னா தங்களுடைய முகத்திலே கிழிஞ்சிருமோன்றாங்க. ராகுல் காந்தி வைக்கிற குற்றச்சாட்டு வந்து இந்த தேசத்தின் பாதுகாப்பு, தேசத்தின் நலனை வந்து அவர் வந்து அடகு வச்சிருக்காரு. ஆமா, அதான் அவர் அடகு வச்சிருக்காரு. 18 தானே குறைச்சாரு, நீங்க 0வா குறைச்சிங்க. குறைச்சதோடு மட்டுமல்லாம. தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். தொடர்ந்து ஒரு 3 நாளாக வந்து நாடாளுமன்றம் வந்து ரொம்ப பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கு. ராகுல் எழுப்பிய கேள்வி வந்து ஆளுங்கட்சியை வந்து தூங்க விடாமல் செஞ்சிருக்கு. அதாவது கால்வான் பள்ளத்தாக்கில் அன்று நடந்தது குறித்து வந்து ராணுவ ஜெனரல் நரவணே அவருடைய புத்தகத்தில் எழுதிய வந்து கேரவன் ஆர்டிக்கல் குறிப்பிட்டிருந்தாங்க. அதை குறிப்பிட்டு நாடாளுமன்றத்தில் வந்து ராகுல் காந்தி கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து மோடி அவர்கள் வெளியே போயிருக்காப்புல. அமித்ஷா அவர்கள் வந்து பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு. அந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்தியாவினுடைய இராணுவ தளபதியாக இருந்தவர், முப்படை தளபதியிடமும் இருந்திருக்காரு நரவானே. அவருடைய மெமயர்ஸ், நினைவுலைகள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. அந்த நினைவுலைகளில் இருக்கக்கூடிய சில தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளை மட்டும் எடுத்து கேரவான் வந்துட்டு போட்டிருக்காங்க. அதை வந்துட்டு நாடாளுமன்ற அவையில் வந்துட்டு அதை விவாதிக்கணும் அப்படின்றாரு. ஏன்னா நாட்டினுடைய பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது. எதை வெளிப்படையாக விவாதிச்சே ஆக வேணும் அரசியல் தலைமை அப்படின்ற ஒரு இடத்துல தான் நரவானே அந்த புத்தகத்தை வெளியிடுறாரு. அப்போ அது விவாதிக்கத்தக்கதாக ஆயிடுது. அப்படி விவாதிக்கத்தக்கதாக ஆன ஒரு விடயத்தை ஒரு எதிர்கட்சி தலைவர் வந்துட்டு விவாதிக்க முற்படும் போது பாஜக என்ன பண்ணுது, விவாதிக்காத, அந்த புத்தகமே வெளியில் வரல, அதை நாங்கள் என்ன வெளியில் விட அனுமதியே தரல அப்படின்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் வந்து குரல் கொடுக்குறாங்க. ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு விடயத்தை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார் அப்படின்னோம்னா அவர் புத்தகத்தை காட்டக்கூடாது, ஆதாரங்களை காட்டக்கூடாது, வெளிவராதது அப்படின்னு நீங்கள் எதுவுமே சொல்லக்கூடாது. ஏன்னா இது ஒரு பத்திரிகையில் வெளில வந்துருச்சு. அது இந்த நாட்டுடைய பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது. அதிலும் குறிப்பாக கால்வான் பள்ளத்தாக்கில் 2020 சீன இராணுவம் மேற்கொண்ட அந்த அத்துமீறல் நடவடிக்கை தொடர்பானது. அங்கே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, அந்த நடவடிக்கை எடுக்கும்போது அவர் என்ன செஞ்சார், அப்போ இந்த அரசு என்ன செஞ்சுது, பாதுகாப்பு அமைச்சர் என்ன சொன்னார், பிரதமர் என்ன சொன்னார், அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படின்ற அந்த விவரத்தை அவர் ஏன் சொல்ல வர்றாரு அப்படின்னோம்னா, என்ன நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்றது தொடர்பாக ஆட்சியினுடைய தலைமையில் ஒரு குழப்பம் இருந்திருக்குது. இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை, இதுதான் என்னுடைய இடம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னோம்னா அதை தாண்டி போயிட்டு அடிக்கிறதுக்கான வல்லமை அவங்ககிட்ட இருக்குது. ஆனால் பர்மிஷன் எக்ஸிக்யூட்டிவ் தலைமை தான் கொடுக்கணும், அரசு தலைமை கொடுக்கணும். அதுக்காக ஒரு தொடர்பு கொள்கிறாரு. இருங்க அப்படின்றாங்க யார், ராஜ்நாத் சிங். அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பிரதமர் அலுவலகத்துலேருந்துட்டு வந்துட்டு ஒரு பதில் வருது அவங்க பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு, என்ன சரின்னு படுதோ அவங்கள செய்ய சொல்லுங்க அப்படின்னு. அப்போ என்ன சரின்னு படுதோ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பாதுகாப்பு அமைச்சர் சொல்லிட வேண்டியதானே. இது ஒன்றும் அணு ஆயுத போரா வெடிக்க போகிறதில்ல, ஒரு போரா வெடிக்க போகிறதில்ல, பிரதமர் அதில் தலையிட்டு பதில் சொல்லணுன்றது அது கிடையாது. இந்தியாவினுடைய தலைமை தளபதி அப்படின்னோம்னா அவர் வந்துட்டு எவ்வளோ தூரம் அனுபவம் பெற்று அவர் அந்த இடத்துக்கு வந்துருக்கிறாரு.
அப்படி அனுபவம் பெற்று வந்தவர் என்ன செய்யணுன்றது அவருக்கு தெரியும். ஆனால் எவ்வளோ தூரம் அந்த நடவடிக்கையை கொண்டு போகலாம் அப்படின்றது வந்துட்டு நாளைக்கு அவர் வந்துட்டு பொறுப்பு கூறல், அக்கௌண்டபிலிட்டி உள்ளவர். எனவே அவர் கேட்குறாரு, நீங்கள் சொல்லணும், போ அடி துரத்து கேப்சர் பண்ணு, பார்த்துக்குறோம் அதை, வி ஸ்டாண்ட் இன் சப்போர்ட் வித் யூ அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இருங்க போருங்க, நான் பிரதமரை கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? அது இந்த மோடி அரசை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எந்த ஒரு பிரச்சனையிலும் அவங்க முடிவே எடுக்கிறது இல்லை. அது பொருளாதாரமாக இருந்தாலும், ஆப்ரேஷன் சிந்தூராக இருந்தாலும், ஆப்ரேஷன் கால்வானாக இருந்தாலும், எல்லா விதமான நடவடிக்கைகளும் ஏதோ ஒரு வெளிநாட்டு சக்தி, ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆள் அங்கேருந்து வந்துட்டு சொல்கிறத இவங்க இங்கே செய்கிறாங்க. அங்கே கடைசியில் நடவடிக்கை எடுத்து நம்முடைய மானத்தை காத்து எல்லையையும் காத்து விரட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா நமது இராணுவத்தினர், நமது படையினர் தான். ஆனால் அது எக்ஸ்போஸ் ஆகிட போது இவனுடைய முகம், இவங்க பெரிய தேசப்பற்று, ரொம்ப பவர்ஃபுல்லு, 56 இன்ச்சு மார்பு, இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆகிடுன்றதுனால தான் இதை டிஸ்கஷனுக்கு கொண்டு வராமல் கத்தி கூச்சல் போட்டு கடைசியில் அவர் வெளியிலேயே அனுப்பி அவர் வெளியில் போட்டு சொல்லியிருக்காரு. இதுதான் நடந்துச்சு. தொடர்ந்து வந்து அந்த புத்தகம் மேலே வந்து நிறைய வந்து பரபரப்பு கிளம்பி இருக்கு. அதாவது அந்த புத்தகம் வெளிநாட்டிலலாம் ரிலீஸ் ஆயிருக்கு. மோடி அவர் வந்து இந்தியாவில் வந்து அந்த புத்தகத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு தடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே சார். ஆமாம், அதான் நிறைய விஷயம். அதுதான், அது ஒன்றும் வெளிநாட்டில் மட்டும் ரிலீஸ் ஆகிருக்குன்றதில்ல. இப்போ நீங்கள் வந்துட்டு வேணால் போட்டு பாருங்கள், ஆஃபீஸுக்கு போய் இங்கே இருக்கிற இன்டர்நேஷ்னல் புக் செல்லர் இருக்கிறான்ல, ஆன்லைனில் விற்கிறான்ல, அவங்ககிட்ட இருந்து அது வந்துடும். இவனுக்கு அது தெரியவே தெரியாது. இவங்க இங்கே வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய இது விற்கிறதுக்கான அனுமதியை கொடுத்துட்ருப்பாங்க, அவன் வேற ஒரு அனுமதியோடு வந்துட்டு வாங்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி நான் ஏகப்பட்ட புக்கு என் பின்னாடி அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் இருக்குது, நான் வச்சுருக்கிறேன். அது இந்தியாவில் பேன் பண்ண புத்தகம், இந்தியாவில் தான் நான் போட்டு வாங்கியிருக்கிறேன். அதெல்லாம் நிறைய இருக்குது. இவங்களுக்கு என்ன தெரியும், முட்டாப்பையிலுங்க இவங்க. அவங்களுக்கு என்னன்னா தாங்க எக்ஸ்போஸ் ஆகிட போகிறோன்ற அந்த அச்சத்தின் காரணமாக இப்படி பேசுகிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. தொடர்நடிகைங்க எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. இப்படி ஒரு பட்ஜெட்லாம் வருமா? 16 லட்சம் கோடிக்கு இவங்க வந்துட்டு சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினை விட்டுறாங்க. இங்கேருந்து பெங்களூருக்கு 1 மணி நேரத்தில் நான் போயிடணும்னு யார் கேட்டது? 1 மணி நேரத்தில் போனோம் அப்படின்னோம்னா பெங்களூருக்கு நான் போயிட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி போயிட்டே இருக்க போகிறேன். இங்கேருந்து போகிறதுக்கு 40 நிமிஷம் ஆகும். அங்கேருந்து 40 நிமிஷத்தில் நான் 35 நிமிஷத்தில் போயிடலாம் பெங்களூரு. அங்கேருந்து பெங்களூருக்கு உள்ளே போகிற 1.25 மணி நேரம் ஆகும். இதானே நம்ம நாடு. வேகமாக அந்த இடத்துக்கு போயிடலாம், ஆனால் அங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ லேட் ஆகும்? புரியுதுங்களா? ஒரு பெங்களூருடைய ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு போக 1.5 மணி நேரம் ஆகும், 2 மணி நேரம் ஆகும். இந்த நாட்டில் நீ போயிட்டு இங்கே சென்னை சிட்டிலேருந்துட்டு பெங்களூர் சிட்டிக்கு போகிறதுக்கு 1.25 மணி நேரத்தில் போயிடலாம், 1 மணி நேரம் 10 நிமிஷத்தில் போயிடலாம். ஹைதராபாத் வந்துட்டு 2 மணி நேரத்தில் போயிடலாம். யார் கேட்டது ஒன்று? சரி, ட்ரெயின் நீ சொல்லிட்டியா, என்ன டிக்கெட் விலையாக இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ சராசரி மக்கள் போகக்கூடியதாக இருக்குமா? அது யார் போகக்கூடியதாக இருக்கும்? எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம்? 16 லட்சம் கோடி 7 ட்ரெயினுக்கு. அப்படியேப்பட்ட முட்டா பயலுங்க இவங்க. ஏதோ ஒரு கார்பரேட் கிட்ட தூக்கி கொடுத்துருவாங்க. இப்போ ஏற்கனவே வந்து ரயில்வே ஸ்டேஷன்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க தூக்கி கொடுக்கறதுக்கு. கொடுத்துறோன்னா அது வந்துட்டு அதானி ரயில், அம்பானி ரயில், மஹேந்திரா ரயில் அப்படின்னு போவோம். உடனே போகணுன்னா அதான் இருக்குடா மஹேந்திரா ரயிலில் போ அப்படின்ட்டு. எவ்வளோ வந்துட்டு ஆகும் இதுக்கு மதுரைக்கு அப்படின்னா ஈச் 10,000 ரூபாய் தான். போவீங்களா? ஸோ இது வந்துட்டு தேவையற்ற ஒன்று. யாரோட பெனிஃபிட்டுக்காக மக்களுடைய வரிப்படத்தை செலவு பண்ணக்கூடியவங்க. எவ்வளோ தான் அவங்களோட அறிவே. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, பயப்படுறாங்க. அந்த சம்பவத்தை நினச்சி பயப்படுறாங்க. அதில் ஏற்கனவே நிறைய விஷயம். இப்போது முன்னாடி பிபின் ராவத் இருந்தார், முப்படை தலைமை தளபதியாக முதல் தளபதி அவர் தான். அவர் என்ன சொன்னார், இங்கே விவாதம் நடந்துகிட்டு இருக்கும்போது பல்லாயிரக்கணக்கான சதுர கிலோமீட்டர் வந்துட்டு சீனாக்காரன் கைப்பற்றிட்டான் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இங்கே வராரு, கோயம்புத்தூர் வராரு. இங்கேருந்து ஒரு ஹெலிகாப்டரில் போகிறாங்க. அவர் போன ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளே அவர் செத்து போயிடுறாரு. அவருக்கு அஞ்சலி செலுத்த கூட வரல. முப்படைகளினுடைய தளபதி. புரியுதுங்களா? அது முதல் தளபதி. அவர் வரல. இந்த ஆளுநரும் போல, பிரதமரும் வரல, குடியரசுத் தலைவரும் வரல. தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டும் தான் போயிட்டு அவருக்கு அங்கே போயிட்டு வெல்லிங்டனில் போயிட்டு மரியாதை செலுத்திட்டு வந்தார். அதற்கான மரியாதை இன்னைக்கு அவருக்கு இருக்கு. இப்போ புரியுதுங்களா? ஏன்? அவர் ஒரு உண்மையை சொல்லிட்டார். ஆனால் உண்மையை சொன்னாலே இவங்களுக்கு தூக்கம் வராது. நீங்கள் சொன்ன மாதிரி தூக்கம் வராது, ஜீரணம் ஆகாது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் அவங்களுக்கு.
அதனால் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராடிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க. ஓகே சார். அதே போல வந்து ராகுல் காந்தி எழுப்பிய கேள்வி வந்து அந்த தேசத்தின் பாதுகாப்பு அதை வந்து மையமாக கொண்டு இருந்தது. இன்னொன்று வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அதில் வந்து மோடி பெயர் இடம்பெற்றதும் வந்து அதுக்கப்புறம் வந்து தேசத்தின் பாதுகாப்பு மேலே காம்ப்ரமைஸ் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. 2 விஷயம் சொன்னார் இன்னொரு இடத்துக்கு அடுத்தபடியாக. ஒன்று வந்துட்டு என்னென்னா அதானியை காப்பாற்றுறதுக்காகத்தான் இவர் வந்துட்டு விட்டு கொடுத்தாரு. இன்னொன்று வந்துட்டு ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைலில் அது மறட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. எப்ஸ்டீன் ஃபைலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த காலகட்டத்தில் வந்துட்டு அவன் சிறையில் தான் இருக்கான். ஆனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லி இவர் போயிட்டு இஸ்ரேலுக்கு ஒரு பயணம் மேற்கொள்கிறாரு. அந்த பயணத்தினுடைய நோக்கம் தான் அதில் இந்திய ஒரு நாட்டினுடைய அதிபர் சொல்லி இந்த நாட்டினுடைய பிரதமர் ஒரு பயணத்தை மேற்கொள்கிறாருன்னா எதுக்கு? ஏன்னா அவர் வச்ச ஆளா இவர்? அந்த கேள்வி ரொம்ப பெரிய கேள்வி. மற்றபடி அதில் இது இருக்குது அது இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஒரு உருவகப்படுத்திலாம் பேச வேணாம். புரியுதுங்களா? எதுக்காக நீங்கள் போனீங்க அது சொல்லுங்கள். நாடாளுமன்றத்தில் அது சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை. அது அவ்வளோ கேவலமான ஒரு நடவடிக்கையில் அவர் ஈடுபட்டாரா? ஒரு பிரதமர் செய்யத்தகாத வேலையை அவர் செஞ்சாரா? அந்த கேள்விலாம் எழுதல. அதுதான் அவங்களை அச்சுறுத்துது. உடனே இவரை பேச விடாத பண்ணுறாங்க. அடுத்தபடியாக அதானிக்கு வந்துட்டு அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அழுத்தம் தூக்குறதுன்னு முடிவு எடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? ஏன்னா பொய்யை சொல்லி அவர் வந்துட்டு நிதி திரட்டியிருக்காரு. அது அங்கே நிரூபணமாகி போச்சு. ஸோ அதுக்கு வந்துட்டு 14 மாதமாக அவர் அரெஸ்ட் பண்ணுறது தொடர்பாக கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. மோடி அரசாங்கம் ஒன்றும் பண்ணலை. ஸோ இப்போ அவங்க நேரடி நடவடிக்கைக்கு அவங்க வர்றாங்க. அது மிகப்பெரிய அளவுக்கு அவப்பேற முடியுன்றதுனால அதை தப்பிக்கிறதுக்காக தான் இவர் விட்டு தராரு. இந்தியாவுடைய நலனை விட்டு தராரு. அதான் இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்தில் விட்டு தராரு. அதை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன். இப்போ அதே போல் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ராஜாங்க ரீதியாக, அதாவது மோடி வந்து இஸ்ரேல் பயணம் செய்யுது, அந்த 2017 பயணம் செய்திருக்காரு. அதுக்கு முந்தின ஒரு 10 நாளுக்கு முன்னாடி வந்து அமெரிக்க அதிபரை போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. கரெக்டாக அதை மென்ஷன் பண்ணி கேட்குறாங்க. இந்த 10 நாள் கேப்பில் இவர் வந்து இங்கே போயிருக்காரு. அதுக்கு அடுத்து வந்து அந்த எப்ஸ்டீன் வந்து ஜூலை 9ஆம் தேதி வந்து இந்த மெயில் வந்து எழுதுறாரு. அமெரிக்க அதிபர் பயன்பெற மோடி வந்து இஸ்ரேலுக்கு போய் ஆடியது பாடியது இட் ஒர்க்டு அப்படின்னு சொல்லி அந்த இதில் முடிச்சிருக்காரு. அதான் ஒர்க்டுன்னு என்னது? தட் இஸ் வாட் வி வாண்டட் டு நோ. இட் ஹஸ் ஒர்க்டு. என்ன விதத்தில்? எதுக்காக? அந்த கேள்விக்கு பதில் வரணும்ல. விவாதம் தான் பதில் கொடுத்தாகணும். வரல. அதான் பேசவே இல்லையா? நாடாளுமன்றத்தில் பேசாதையும் போயிட்டார் அவர். எப்படியாப்பட்ட பிரதமர் இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? எல்லாமே ரகசியங்கள். அதற்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய அவமானங்கள். அது வெளியேறிச்சுன்னா தங்களுடைய முகத்திரை கிழிஞ்சிடுமோன்ற அச்சம். இதுதான் காரணம். இப்போ ராகுல் காந்தி வைக்கிற குற்றச்சாட்டு வந்து இந்த தேசத்தின் பாதுகாப்பு, தேசத்தின் நலனை வந்து அவர் வந்து அடகு வச்சிருக்காரு. நாடுன்னு சொல்லுங்க. தேசம்ன்றதுலாம் ஒன்றும் கிடையாது. கான்ஸ்டிடியூஷன் படி நாட்டினுடைய நலன், நாட்டினுடைய பாதுகாப்பு ஆமாம் இருக்குது. அதான் அவர் அடகு வச்சிருக்கிறாரு. இல்லாட்டி ஏன் வந்துட்டு ட்ரம்ப்பை குறைக்கணும்? ட்ரம்ப்புக்கு ஏன் அமெரிக்க பொருட்களுக்கு ஏன் வந்துட்டு டேரிஃப் வந்துட்டு 0க்கு மாற்றுறீங்க? என்ன காரணம்? அவர் 18 தானே குறைச்சாரு. நீங்கள் ஏன் 0வா குறைச்சிங்க? குறைச்சதோடு மட்டும் இல்லாமல் எதற்கெல்லாம் திறந்து விட்டுருக்கீங்க? அந்த விவரத்தை வெளியிட மாட்டேங்கிறாங்க. நிறைய கேள்விகள் இருக்குது இதில் நவீன். சாதாரணமானது இல்லை. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அதே விஷயங்கள் வெளில வரும். அதே போல் ஒரு முக்கியமான கேள்வி வந்து இந்த பீகாரோட தேர்தல் அப்போ அவர் வந்து போய் பேசும்போது கூட வந்து இந்த மாதிரி வந்து அமெரிக்கா ஒப்பந்தம் போட சொல்லி வந்து வற்புறுத்திட்டு இருக்காங்க. நம்ம வந்து நம்ம நாட்டு விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு அந்த ஒப்பந்தத்தில் வந்து நம்ம கையெழுத்து போடல அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் பேசிட்டு வந்தார். ஆனால் இப்போ கொஞ்ச நாள்லேயே வந்து இப்போ இந்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகியிருக்கு. அதில் வந்து யூஎஸோட விவசாய பொருட்கள்லாம் வந்து இங்கே வந்து இறக்குமதிக்கு வந்து தடையில்லா 0% தான் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை, விவசாய விளைபொருட்கள், பால் பொருட்கள், அப்புறம் மரபணு மாற்றப்பட்ட உணவுப் பொருட்கள் இதெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாத்துக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற சம்மதம் வந்துட்டு என்ன இந்திய ஒன்றிய அரசு வெளிப்படுத்தலை. இந்திய அரசு சைட்லேருந்து வெளிப்படுத்தலை. அதனால் நம்ம அதை வந்துட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். இதைத்தான் காம்ப்ரமைஸ் அப்படின்ட்டு அவர் ராகுல் காந்தி சொல்கிறாரு. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எப்படியும் வந்துடும். அவை நாடாளுமன்ற அவை முடிஞ்சிட்ட உடனே அந்த உண்மை வெளில வரும். நிறைய விஷயங்கள்